முருகன் மாநாடு சிறப்பு மலரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், முருகன் மாநாடு சிறப்பு மலரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் அவருடன் வேறு யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள்? முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முருகன் மாநாட்டுக்கான சிறப்பு மலரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆண்டுதோறும் இந்த முருகன் மாநாடானது நடைபெற்று வரும். இதில் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு, அதாவது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முருக வழிபாட்டு சிறப்பாக நடைபெறுகிறது. அதே மட்டுமல்லாமல் இந்தியா, இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த முருக பக்தர்கள் ஏற்பாடு செய்யப்படும். அதாவது தமிழ்நாட்டு இந்து சமய துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்படும் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான சிறப்பு மலரை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து இன்று அதை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் உள்ளது குறிப்பிடத்தக்கது. முருகன் மாநாடு சிறப்பு மலரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர். முன்னேற்பாட்டு கூட்டம், இலட்சினை வெளியீடு, கால்கோள் விழா என மாநாட்டின் முக்கிய நிகழ்வுகளின் படங்கள் மற்றும் தகவல்களுடன் கூடிய சிறப்பு மலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இன்று வெளியிடப்படுகிறது. கடந்த ஆண்டு பழனியில் சிறப்பாக நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் தற்போது சிறப்பு மலரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். முருகன் மாநாடு சிறப்பு மலரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அவருடன் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர்.